திருப்பாவை பாசுரம் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கும்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பர் கழலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் கதவை திறந்தாச்சு, உள்ளே போயாச்சு. இப்போ போய் ஒவ்வொருத்தராக எழுப்புறாங்க. முதல்ல நந்தகோபரை பார்த்து எழுப்புறாங்க. என்னென்னா, நீ ஆடைகள் கேட்குறவங்களுக்கு திருப்திப்படும் அளவுக்கு அவர்கள் கேட்பதை கொடுக்கும் நந்தகோபனே, நீங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியாகிய யசோதையே, நீ எழுந்தருள வேண்டும். விண்ணை கிழித்து உலகளந்த கண்ணனே, நீ கண் விழிக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த பலராமரே, நீயும் உன் தம்பியும் தூங்கியது போதும் எழுந்திருத்து எங்களுக்கு தரிசனம் தாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவம்பாவை பதிகம் 17. செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலதாக். கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை ஒளியங்கட்கு ஆர் அமுதை நங்கள் பெருவானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய். இதில் என்ன சொல்கிறாருன்னா, சிவபெருமானோட தொழிலே நமக்கு அருள் செய்கிறது மட்டும்தான், வேறு எதுவும் அவனுக்கு கிடையவே கிடையாது. அவனை போற்றி பாடி நீங்கள் நீராடினால் என்னெல்லாம் நடக்கும்? திருமால் பிரம்மன் இவங்ககிட்டெல்லாம் இல்லாத இன்பம், அவங்களுக்கே கிடைக்காத இன்பம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய குற்றங்களை எல்லாம் போக்குறவன் அவன்தான். நம் ஒவ்வொரு இல்லத்திலும் எழுந்து இருந்து செந்தாமரை போன்ற தன் பொற்பாதங்களால் நமக்கு அருள் செய்யும் அந்த இறைவனை, நம் அரசனை, நமக்கு ஆரமுது ஆனவனை, சிறந்த அமுதம் போன்றவனை, அப்படிப்பட்ட சிவபெருமானை பாடியபடியே நீங்கள் நீரில் பாய்ந்து நீராடுங்கள் அப்படின்னு சொல்கிறார்.